காசாவில் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை பலி. ஹமாஸுக்கு எதிரான போரா அல்லது குழந்தைகளுக்கு எதிரான போரா? காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை பலியாகி வருகிறது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு 100 குழந்தைகள் பலியாகி வருகின்றனர். இனப்படுகொலை என்றால் என்ன என்பதை நேரில் பார்த்து வருகிறோம் என சர்வதேச பாலஸ்தீன் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. போரில் குழந்தைகளை கொல்லக்கூடாது, தங்கள் பிடியில் உள்ள குழந்தைகளை அன்பாக பராமரிக்க வேண்டும் என கூறுகிறது ஜெனீவா ஒப்பந்தம். ஆனால் வெளிநாட்டுடன் போரிடும் போதுதான் இந்த ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகும். ஆனால் நாங்கள் உள்நாட்டில் போரிடுகிறோம் என இஸ்ரேல் விளக்கம் சொல்லி ஜெனீவா 4வது மாநாடு ஒப்பந்தங்களை இஸ்ரேல் அங்கீகரிக்கவில்லை. ஹமாஸை அழிக்க அதிகப்படியான இராணுவத்தை காசாவில் பயன்படுத்துவது தனது சட்ட உரிமை என்றும் இதில் குழந்தைகள் கொல்லப்பட்டால் அது போர் குற்றம் ஆகாது என இஸ்ரேல் கூறுகிறது. போரால் பாதிக்கப்பட்ட 30 வயதான ஒரு பெண் கூறும்போது, எனது ஒரு குழந்தைக்கு 8 வயதும் மற்றொரு குழந்தைக்கு 2 வயதும் ஆகிறது. இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென வெடிச்சத்தம் கேட்டது. இதனால் அச்சம், அதிர்ச்சி மற்றும் புகையால் ஒரு குழந்தை வாந்தி எடுக்க தொடங்கியது. மற்றொரு குழந்தை படுக்கையிலேயே சிறுநீர் கழித்தது. இப்படியான சூழலில் வாழ்கிறோம் என கூறியுள்ளார். போர் ஏற்படுத்திய பாதிப்புகளால் 95% குழந்தைகள் மனரீதியான பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ளனர். பாலஸ்தீன் மனநல மருத்துவர் இமான் பிரஜல்லா இதுகுறித்து ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார். போரில் குழந்தைகள் உயிரிழப்பது ஒரு பக்கம் வேதனையை ஏற்படுத்தினாலும் உயிர் தப்பிய குழந்தைகளுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை. உளவியல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் நடத்தையிலும் பல்வேறு மாற்றங்களால் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றன. சில குழந்தைகள் வன்முறை நடத்தையை கொண்டிருக்கின்றன. பக்கத்து அறைக்கோ, குளியல் அறைக்கோ, கழிவறைக்கோ தங்களது தாயார் இன்றி செல்வதற்கு பல சிறுவர்கள் அஞ்சுகின்றனர். இது ஒரு வகையான மனநோய். டீனேஜ் வயது ஆகியும் கூட அவர்கள் பயத்துடன் வாழ்ந்து வருவதுதான் வேதனை. ஒரு இனம் புரியாத பயம் அவர்களை தொற்றிக் கொண்டுள்ளது. குழந்தைகள், சிறுவர்களின் கல்வி அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு அவை தற்காப்பு மையங்களாக மாறி இருக்கின்றன. ஐநா சபையால் நடத்தப்படும் 278 பள்ளிக்கூடங்களில் சுமார் 4 லட்சம் பேர் தங்கியுள்ளனர். பாலஸ்தீனிய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் கல்வி எல்லாவற்றையும் விட மேலானது அறக்கட்டளை குண்டுவீச்சில் தகர்க்கப்பட்டது. குடிநீர் இல்லாமல் டீஹைட்ரேஷன் பிரச்சனையை குழந்தைகள் எதிர்கொள்கின்றனர். இதேபோல் மறுபக்கம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் போர் இல்லாமலேயே குழந்தைகளின் உயிர்கள் காவு வாங்கப்பட்டு வருகின்றன. சுகாதாரமற்ற குடிநீரை பருகும் குழந்தைகள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகின்றனர். இது முற்றிலும் குழந்தைகளுக்கு எதிரான போர் என்கிறார் பாலஸ்தீன் வம்சாவளி பிரிட்டன் மருத்துவர் கசன் அபு சிட்டா. பல குழந்தைகள் தங்களது தாய் தந்தையரை இழந்து அவர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொண்டு வருகின்றனர். யுனிசெஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவின் குழந்தைகளை காக்க உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.